visitTemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றி ஒரு வலைதளம், அதாவது வெப்சைட் ஆகும். இன்னைக்கு visitTemples.com மூலியமா தமிழ்நாடு திருநெல்வேலி மாவட்டத்தில் திருவேங்கடநாதபுரம் அப்படிங்கிற ஊர்ல உள்ள ஸ்ரீ வெங்கடாஜலபதி கோயிலை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த கோயிலை தென் திருப்பதி அப்படின்னு சொல்லுவா. மேல திருவேங்கடநாதபுரம் அப்படிங்கிற ஊர்ல இந்த கோயில் கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. முதல்ல ஒரு 15 படி இருக்கு. கொஞ்சம் செங்குத்தான படி பார்த்து தான் ஏறி போகணும். படியேறி மேலே போனால் கிழக்கு நோக்கி ஒரு கோபுரம் இருக்கு. இந்த கோபுரத்தில் ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாள் நின்ற கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவியோட காட்சி அளிக்கிறார். இந்த கோபுரத்தை தாண்டி போனால் முதல்ல ஒரு நைவேத்திய பீடத்தை பார்க்க முடியும். அதுக்கு அடுத்து ஒரு துவஜஸ்தம்பம் இருக்கு. துவஜஸ்தம்பம் இங்கே ரொம்ப விசேஷமானது. இங்கே வந்து பக்தர்கள் இந்த துவஜஸ்தம்பத்துக்கு வஸ்திரங்கள் சாத்துறது வழக்கம். இது எந்த பெருமாள் கோயிலையும் இந்த வழக்கம் கிடையாது, இங்கே உண்டு. அதுக்கு அடுத்து மேற்கு நோக்கி ஒரு கருடாழ்வார் சன்னதி மூலஸ்தானத்தை பார்த்தபடி இருக்கார். அதுக்கப்புறம் மேலும் ஒரு 10 படி இருக்கு. அந்த 10 படி தாண்டி போனால் ஒரு 3 அடுக்கு ராஜகோபுரம், கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம். இந்த ராஜகோபுரத்தையும் கடந்து போனால் ஒரு பல தூண்களை கொண்ட ஒரு மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்தோட செவுத்துல எல்லாம் வந்து பிரமாதமா ஓவியங்கள், வர்ண ஓவியங்கள் தீட்டியிருக்கா. பார்க்கறதுக்கு பிரமாதமா இருக்கு. 10 படி மேலே ஏறி போனோன்னு, அது சரியா சொன்னா 12 படி மேலே ஏறி போனோம். இந்த 12 படிகள் வந்து 12 ஆழ்வார்களை குறிக்கும் விதமா அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட மூலஸ்தான வாசல்ல வந்து 2 துவாரபாலகர்களோட விக்கிரகத்தை பார்க்க முடியும். இந்த கோவில் வந்து தங்க தகடுகள் வந்து மூலஸ்தானத்துக்கு முன்னாடி பதிச்சிருக்கா. அதுலயும் மேலும் 2 துவாரபாலகர்கள் விக்கிரகமும், அதை சுத்தி வந்து அஷ்டலட்சுமியோட விக்கிரகங்களையும் பதிச்சிருக்கா. இந்த கோவிலோட மூலஸ்தானத்துல மூலவரான ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாள் நின்ற கோலத்துல ஸ்ரீதேவி பூதேவியோட காணப்படுறார். அவருக்கு 4 திருக்கரங்கள் இங்க இருக்கு. இங்க வந்து ஸ்வயம்பு மூர்த்தியை அவர் காட்சி அளிக்கிறார். இதே மூலஸ்தானத்துல உற்சவமூர்த்தி விக்கிரகமும் இருக்கு. உற்சவமூர்த்தியோட பேரு ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள். உற்சவமூர்த்தியும் ஸ்ரீதேவி பூதேவியோட காணப்படுறார். அந்த காலத்துல இப்போ இந்த கோயில் கட்டியிருக்கிற பகுதி ஒரு காட்டு பகுதி. பேர் வந்து சாலிவாடிபுரம். இதை ஸ்வேதாமலை பகுதி அப்படின்னு அழைக்கிறது வழக்கம். அந்த காலத்துல இங்க வந்து பைலர் அப்படின்னு ஒரு ரிஷி இருந்தார். இந்த பைலர் யாரு அப்படின்னா வியாச மகரிஷியோட சிஷ்யர். இந்த பைலர் வந்து இங்க கடும் தவம் புரிஞ்சார். அப்போ வந்து ஒரு பெரிய இடி மின்னலோட மழை வந்தது. அப்போ ஒரு அசரீரி அப்படின்பா, வானத்துல ஒரு அசரீரி கேட்டது. அந்த அசரீரி என்ன சொல்லித்து அப்படின்னா, இந்த இடத்துல நான் வந்து ஸ்ரீ வேங்கடாஜலபதியாக உருவாகி வருவேன், எனக்கு ஸ்ரீதேவி பூதேவியோட இங்க நான் காட்சி அளிப்பேன் அப்படின்னு அந்த அசரீரி சொல்லித்து. அப்போ இந்த பகுதியை ஆண்ட மன்னரோட பேரு ஒரு குறுநில மன்னர். அவரோட பேரு ஸ்ரீ வேங்கடப்ப நாயகர். அவருக்கு குழந்தைங்க கிடையாது. அவர் ஒரு நாள் தாமிரபரணியில குளிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கும் ஒரு அசரீரி கேட்டது. அந்த அசரீரி என்ன சொல்லித்துன்னா, நீ இங்க ஒரு கோவில் கட்டி தினமும் 1000 குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டு அன்னதானம் பண்ணா நான் இங்க வேங்கடாஜலபதியா வருவேன் அப்படின்னு சொல்லித்து. அதுக்காக அவர் இங்க ஒரு கோவிலும் கட்டினார். அதே மாதிரி அந்த ராஜாக்கு அந்த புத்திர சோகமும் நீங்கி ஒரு குழந்தையும் உருவாச்சு. அந்த குழந்தைக்கு வேங்கடாஜலபதியோட அந்த உற்சவர் ஞாபகமா தன்னோட பிறந்த குழந்தைக்கும் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு பேர் வச்சார். இந்த கோவிலோட வெளிப்பிராகாரத்துல 2 தனித்தனியா கிழக்கு நோக்கிய சன்னதி இருக்கு. ஒரு சன்னதி ஸ்ரீதேவி தாயாரோட சன்னதி, மற்றொரு கிழக்கு நோக்கிய சன்னதி ஸ்ரீ பூதேவி தாயாரோட சன்னதி. ஸ்ரீதேவி தாயார், பூதேவி தாயார் 2 பேருமே கிழக்கு நோக்கி அமர்ந்த கோலத்துல காட்சியளிக்கிறார். இந்த கோவிலோட வெளிப்பிரகாரத்துல இன்னொரு சன்னதி இருக்கு. அந்த சன்னதியில வந்து ஸ்ரீ விஸ்வக்சேனர், சேனை முதல்வர் மற்றும் ஸ்ரீ ராமானுஜர் 3 பேரோட விக்கிரகங்களையும் ஒன்னா பார்க்க முடியும். இந்த கோயிலோட வேறொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இங்க இருக்கிற கருடாழ்வாரோட விக்கிரகங்கள். 2 கருடாழ்வாரோட விக்கிரகங்களை பார்க்க முடியும். 2 விக்கிரகமுமே ரெக்கையை விரிச்சுண்டு இல்லாம ரெக்கையை அப்படியே மடிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருப்பார் கருடாழ்வார். இது வந்து தெற்கு பிராகாரத்துல பார்க்கலாம். இந்த கோவிலோட வெளிப்பிராகாரத்துல தெற்கு நோக்கி ஒரு ஆஞ்சநேயர் விக்கிரகத்தை அப்படியே செவுத்துல பதிச்ச மாதிரி அமைச்சிருக்கா. பிரமாதமா இருக்கு பார்க்கறதுக்கு. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு தனியா ஒரு தியான மண்டபம் இருக்கு. வெளிப்பிராகாரத்து பக்கத்திலேயே ஒரு பீடம் அமைச்சு அங்க சில நாக தேவதைகளை வச்சு வழிபடுறான். இந்த கோயிலுக்குள்ளேயே துலாபார வசதிகள் இருக்கு. அதே மாதிரி கோயிலுக்கு பிரத்யேகமா ஒரு மடப்பள்ளி வச்சிருக்கா. கோவிலோட தீர்த்தத்தோட பேரு ஸ்ரீனிவாச தீர்த்தம். இது வேற ஒன்றும் இல்லை, இங்க பாயிற தாமிரபரணி நதி தான் ஸ்ரீனிவாச தீர்த்தம் ஆகும். இந்த கோவிலோட விமானம் மிகவும் சிறப்பு வாய்ந்த விமானமாகும். கோயிலோட விமானத்தோட பேரு ஏகதள ஆனந்த விமானம் ஆகும். அதே மாதிரி மூலவர் சன்னதி போகும்போது இடது பக்கத்துல வந்து ஒரு சின்ன கோபுரம் இருக்கு. அந்த கோபுரத்துல ஸ்ரீ கிருஷ்ணனோட ஒரு வர்ண விக்கிரகத்தை பார்க்க முடியும். இந்த இடத்துல கோவிலோட வாகனங்கள்லாம் அடுக்கி வச்சிருக்கா. இந்த கோவிலோட சிறப்பே அன்னதானம் தான்.
இங்க வந்து பெரிய அன்னதான கூடம், மேஜை நாற்காலி வசதியோட இருக்கு. பிரமாதமா இருக்கு பார்க்கறதுக்கு. திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலுக்கும், இந்த கோயிலுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. அதனால தான் இந்த கோயில வந்து தென் திருப்பதி அப்படின்னு அழைக்கிறா. திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் வந்து 6 வேங்கடங்கள், 6 மலைய கடந்து 7வது மலையில அந்த கோயில் அமைஞ்சிருக்கு. அதே மாரி இந்த கோவிலும் 6 நிலைகளை கடந்து 7வது நிலை, அதாவது இங்கிலீஷ்ல 7த் ஸ்டேஜ்பா 7வது நிலையில கட்டப்பட்ட கோயிலாகும் இது. இந்த கோயில பத்திய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்க்கு போயிட்டு இந்த கோயில பத்திய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்துல வந்து படிக்கலாம். இல்ல பிற பாஷைகள்ல வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்கு. அப்படியே மொழிபெயர்த்து அவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் அத. இதுவரை இந்த காணொளியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு விசிட் டெம்பிள்ஸ் டாட் காம் சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.